இரண்டாவது செமிஃபைனல்ஸ் ராக்கர்ஸ் விசஸ் நோவா. நல்ல ஃபீல்டிங்க, ஒரு ரன் அவுட். அது சந்தோஷ். அகலப்பந்து. நன்றி நடுவர்களே. எங்க ரகு எங்க போயிட்டாரு? நான்கு நோவாக்காக தினேஷ் அவர்கள் முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறார். அருமையாடி நான்கா பிடிப்பார்களா? போர். அங்க நல்ல முயற்சி. சந்தோஷ் இளம் ஆட்டக்காரர், நல்ல முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையாடி நான்கு ஆடா 4 நல்ல ஒரு ஆட்டம் மிக தினேஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஆட்டம். நல்ல பந்து வீச்சு மகேஷ் அவர்கள். வெல்கம்.
கடைசி பந்து. கம்பேக் டெலிவரி மகேஷ் அவர்கள். நல்ல ஒரு ஓவர். அணி எண்ணிக்கை 1-5. முதல் ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 1-5 15 பா. அருமையான அடி. அங்கே மார்க்மா. நல்ல ஃபீல்டிங். அங்கே நல்ல ஃபீல்டிங். ராக்கர்ஸ் அணியின் தலைவர் விக்கி சிறந்த முறையில் ஒரு தடுப்பு. ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். வாழ்த்துக்கள் விக்கி அவர்களுக்கு. அருமையான அடி. 4. நல்ல சேசிங். அங்கே வசந்த் அவர்கள் ஃபீல்டர். 3 ஓட்டங்கள். ஆம்புலன்ஸ் அவரை தாண்டி பந்தே போவாதுங்க. ஒரு ஓப்பல பால் எடுக்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. அக்ஷய் அவர்கள். நல்ல ஃபீல்டிங். இங்க சந்தோஷ் பேக்கப் பார்த்தீங்கன்னா இளம் வீரர். அணி எண்ணிக்கை 25. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க நோவா. இரண்டு ஓவர் 25. நோவா நல்லா விளையாடிட்டு இருக்காங்க.
ஒரு இளம் பந்து வீச்சாளர், நல்ல பந்து வீச்சாளர் சிரா. சேஷா நல்ல பந்து வீச்சு. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். அருமையான அடி. 4ஆம் ஆர்மா. 4 ஓட்டங்கள். இரண்டு தரப்பாட்டமாக 2 ஓட்டங்கள். அருமையான ஒரு தடுப்பாட்டம். நோவா அணியின் தலைவர் செல்லா அவர்கள். மூணு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி இன்னைக்கு 35. 4 சாரி மன்னிக்கணும். அருமையான ஒரு தடுப்பாட்டம் 1. இங்க ஒரு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு. கிரவுண்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து சாப்பிடலாம். நிறையவே இருக்கு சாப்பாடு இருக்கு. சாப்பிட்றவங்க நினைக்கிறீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம் இருக்கிறது. வெயிலுக்கு இதமாக இருக்கும். யாரோட சாப்பிடலாம் வாங்க. லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம். நல்ல பந்து வச்சிங்க அக்ஷய் அவர்கள். சாப்பாடு இருக்கு. அருண் சாப்பிட்றா. அங்கே கேட்ச் ஆக மாறுமா? கேட்ச். நல்ல கேட்ச். அங்கே ராக்கர்ஸ் அணியின் தலைவர்
வாங்க, இந்த பந்தலுக்குள்ள சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றவங்களாம் சாப்பிடலாம், நிறையவே இருக்கு. ஹலோ. அகலப்பந்து, மீண்டும் ஒரு அகலப்பந்து. உதிரி உங்கள் எதிரி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பந்து வீசுங்கள். அருமையான தடுப்பாட்டம் 1. சுசில் அவர்கள் நோவாக்காக, இம்முறை தினேஷ். அருமையான அடி, 6 மாறுமா? 6 மரத்தில் பட்ட 6 ஓட்டங்கள். நல்ல ஆட்டம் இங்க நோவா சிசிக்காக தினேஷ்குமார். அருமையான ஒரு தடுப்பாட்டம் 1. இங்க யார் நிக்கிறா? ஆம்புலன்ஸ். அவரை தாண்டி பந்து போகுமா? அண்டா கைங்க அவருக்கு. பிரேக்கிங்க 2 மினிட்ஸ். ஸ்கோர் कर सज्जा 46. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் நோவா நல்லா விளையாடி இருக்காங்க இங்க. என்ன ஆம்புலன்ஸ் தனியா நிக்கிறாரு? தனிச்சு விட்டீங்களா? ஷனவாஸ் ஷனவாஸ் என்ன ஆம்புலன்ஸ் தனியா நிக்கிறாரு? ஏம்பா பீர் கேட்குறாருப்பா அவரு. இதெல்லாம் சரியில்லைங்க. ராக்கர்ஸ் அணியின் தலைவர் விக்கி, நோட் பண்ணுங்க அவரை. ஓனரே தனித்து கொட்டிங்களாப்பா. ஓனர் ஓனர் திரும்பி பாருங்க ஓனர். நான் ஓனர்.
அருமையான தடுப்பாட்டம். சுஷீல் அவர்கள் ரொம்ப லேசியாக விளையாடுறாருங்க. ஒரு சிங்கிள்ஸ்லாம் அனாவசியமாக ஆறாரு. அருமையான அடி. 6 மாறுமா? 6. நல்ல அடிங்க. தினேஷ் அவர்கள் நோவாக்காக நல்லா சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு அடி. 4 மாறுமா? நல்ல ஃபீல்டிங் அங்கே ரான்ஷோ கிட்ட இருந்து. நல்ல முயற்சி ரான்ஷோக்கு. பவுண்டரி. பார்த்து நில்லுங்க ரான்ஷோ. அங்கே கல்லுகள்லாம் இருக்கு. பவுண்டரி போனால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம். நல்ல பந்து வச்சு டாட் பால். ட்ராப் ட்ராப் மேட்சா அல்லது கேட்சா? நன்றி நன்றி. ரகு வந்து விட்டார். இல்ல இப்போ பாருங்க எப்படி பேசுவார். 60. செமிஃபைனல் 1ல ஒரு பெரிய இமாலயன் டார்கெட்டை செட் பண்ணாங்க பாலாஜி லெவன்ஸ். இந்த மேட்சும் செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தினேஷ் சரியான ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஆல்ரெடி போர்டில் 60. இன்னும் 1 ஓவர் இருக்கா, 3 ஓவர் இருக்கா? அடேங்கப்பா. சிபிஎல் 8.0 இந்த மேட்ச் ஒரு பெரிய டார்கெட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியான தினேஷ்க்கு ஆடி குத்துட்டே இருக்காங்க இந்த பேட்ஸ்மேன். ரோல் பிளே. திஸ் இஸ் வாட் த ரோல் பிளே இஸ் ஆல் அபவுட். நான் நீங்கள் அங்கேயே போகிறீங்க, அது கிடையாது. தினேஷ் செட்டில் ஆகிட்டாருங்க. பள்ளம் தோண்டி உக்காண்டார். என்ன ஸ்டாமினாங்க தினேஷ்க்கு. 1 man ஷோ இப்போ வரைக்கும். நான் ஸ்ட்ரைக்கில் சுஷில் அவரோட கேமை கரெக்டாக ஆடிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாலை ஸ்ட்ரைக்கில் தினேஷ் வைக்கிறாரு. இது ஒரு டாட் பால். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால். எனக்கே டச் விட்டு போச்சு. அகைன் இது ஒரு 6 பா. ஃபேண்டாஸ்டிக் ஷாட் டவுன் தி லெக் திசையில. பா 50. பேட் அப் தினேஷ். பேட் அப் பை 50. வாட் a fantastic batsman you are. entertained. நாங்க என்டர்டெயினுங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாருமே. 22 பேர் உள்ள விளையாடினாலும் மீதி இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மேட்ச் தான் தேவைப்படுது. சரியான ஒரு மேட்ச். இன்னிங்ஸை கேரி பண்ணுறது சில பேரால் முடியும். இங்கே தினேஷ் அதை பண்ணிட்டு இருக்காரு. 6 டவுன் த லெக் திசையில் சரியான ஒரு ஸ்வீப் ஷாட். 50 ரன் அவர் மட்டுமே. போர்டில் முக்கால்வாசி ரன் அவர் மட்டுமே ஆடிருக்காருங்க.
ப்ரோ ஸ்டாண்டு 6 தானே ப்ரோ? ஓகே தேங்க்யூ. திருப்பி ஒரு நல்ல ஷாட்டிங்க. 2 மாறுமா? ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கிட்ட ஜஸ்ட் சிங்கிள். கசன் பிரீமியர் லீக் சீசன் 8.0 செமிஃபைனல்ஸ் 2 போயிட்டுருக்கு. மக்களே சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்குது. யாரெல்லாம் சாப்பிடலையோ தயவு செய்து இங்கே பந்தல் அருகே வந்து சாப்பாடை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக தான் சாப்பாடை இது பண்ணுறது. மேட்ச் ஆடுறவங்க மட்டும் இல்லை, மேட்ச் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்லாம். செம்மையா, வாட் அ டெம்பரமெண்ட். ஏன் கேம் ஒன்று தான். செம்மையா ஆடிட்டு இருக்காருங்க வினேஷ். தினேஷ் ஒரு பக்கம் ரன் அடிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்க வினேஷும் கூட தான். ஒரு பாலுக்கு ஒரு ரன் ஆடுறதே பெரிய விஷயங்க. டாட் பாலே ஆடிட்டு இருக்காரு வினேஷ். ஸ்ட்ரைக்கில் தினேஷ். இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்ட்ரைட்டாக முருகா கிட்ட. ஓகே, எண்ட் ஆஃப் தி 6 ஓவர் ஸ்கோர் 70. End of 6 over score 70. Wicket 2. End of 6 over score 70 with loss of 2 wickets. செமிஃபைனல் 1ல 79 ரன் செட் பண்ணாங்க பாலாஜி லெவன்ஸ். இந்த மேட்ச் அதை விட பெரிய டார்கெட்டாக செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் இருக்க வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவர் 50 ரன்ஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்காரு. ஒரு சேஞ்ச் bowling ஒரு சேஞ்ச். முருகா உள்ள வந்திருக்காரு. இஸ் கம்மிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் அண்ட் ஆம்புலன்ஸ். ஒரு மிஸ்ஸிட்டுங்க. கேட்சா மாற வாய்ப்பு. ஸ்ட்ரைட்டாக செல்வா கிட்ட பிடிச்சிருக்காரு. ஒரு பிரேக் த்ரூ. ஆம்புலன்ஸ் வந்தவொடனே பேஷண்ட்டை டிபார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க தினேஷ் அப்படின்ற மாதிரி. பட் வெல் பிளேட். அவரோட கேம் ஆட்டு போயிட்டாருங்க தினேஷ். கிவ் இட் அப் ஃபார் தினேஷ். வெல் பிளேட் பாய். ரியலி ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் கேம். Thanks for entertaining us. Fantastic batsman you are. ஒரு பிரேக் த்ரூ. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட் முருகா கையிலேருந்து. ஆம்புலன்ஸ் வந்தவனே பேஷனை தூக்கி உள்ள போடு. நியூ பேட்ஸ்மேன் முத்து உள்ள வந்திருக்கார். நியூ பேட்ஸ்மேன் வந்தவனே ரிவர்ஸ் ஷிட். ராங் பேட்டில் ஆனாலும் ரைட்டு தான். பவுண்டரியா மாற வாய்ப்பு. பிடிச்சிருக்காங்க. 3 ரன் ஓடிருக்காங்க அவினேஷ். முத்து இவர் அப்பா முத்தா புள்ள முத்தா? அப்பனா ஓகே. இளைய முத்து. ஃபர்ஸ்ட் பாட்டு அவருக்கு போட்டுடலாம். ஒருவன் ஒருவன் முதலாளி. அவினேஷ் எப்படி போடலாம்? ஒரு நாராயண இவனுக்கு எப்படி போடுறது? தினேஷ் போனதுக்கப்புறம் அவினேஷ் இப்போ செட்டில்டு பேட்ஸ்மேன் ஆகிட்டார். பட் அவரோட ரோல் ஒரே ரன் தான். முத்து ஸ்ட்ரைக்கில். முருகா டு முத்து. ஆஹா, நல்ல பிளேயிங். ரன் அவுட் சான்ஸ் இல்லை.
ஷாட்டுங்க. 86 மீட்டர் முத்து பேட்ல இருந்து தினேஷ் போனா என்ன, நான் இருக்க. முத்து காசு அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ரன் அள்ளி அள்ளி கொடுப்பாரா? முத்து படத்தில் ஒரு ரஜினிகாந்த் மாதிரி. முத்து மச் நீடட் பவுண்டரி, முக்கியமான இடத்துல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஷாட்டுங்க. திருப்பி ஒரு ஷாட், இங்க ஸ்ட்ரைட்டா பவுண்டரி கேப்பா இல்ல, ரன்ஷோ கவர் பண்ணி எடுத்திருக்காரு. கண்டிப்பா ரன் ஓடுவாங்க. நல்ல ஒரு ஓவர் அமைஞ்சிருக்கு. இப்ப நல்லா போட்டு இருந்தாருங்க முருகா இந்த ஓவர். அந்த 6 மேட்சை மாத்திருக்கு. ரெண்டாவது 7 ஓவர் ஸ்கோர். இன்னும் ஒரு பால் இருக்கா முடிச்சுல ஸ்கோர்ரா 82 with loss of 3 wickets. சரியான ஸ்கோர். சிபிஎல் 8.0 ஹையஸ்ட் ஸ்கோர் அமைது. இன்னும் மேட்ச் முடியலங்க, இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 82 with loss of 3 wickets. இந்த ஸ்கோருக்கு முக்கிய காரணம் தினேஷ். அவர் ஆல்மோஸ்ட் 60 ரன்ஸ் ஆடி இருக்காரு போர்டில். அமீர் உள்ள வராரு டெத் ஓவர் போடுறதுக்கு. அப்படியா? அது 79. அமீர் 2 அவினேஷ் வச்சிருக்காருங்க. இவரு பவுண்டரி ஆக மாற வாய்ப்பா பார்த்திருக்காருங்க அவினேஷ். இது வரைக்கும் சிங்கிள் மட்டும் ஆடி இருந்தா அவரு. இப்ப ஃபர்ஸ்ட் பவுண்டரி. சிங்கிள் மட்டும் எனக்கு இல்லைங்க, எனக்கு பவுண்டரி அடிக்க தெரியும். இது பெரிய விஷயங்க. ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனுக்கு எதிராக நின்று சிங்கிள் மட்டும் ஆடி குத்தி மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் அவரை வச்சாரு. இப்போ முத்துவும் ஒரு நியூ பேட்ஸ்மேன், செட்டில் பேட்ஸ்மேன் அவர் மாதிரி இருக்காரு. இப்போ ஒரு பவுண்டரி அவர் பேட்ல இருந்து. அவரோட ஃபர்ஸ்ட் பால் அவர் பவுண்டரியா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. கேப்பை ஃபில் பண்ணியிருக்காரு. 86, 5 more ball to go. இது ஒரு வைடா. வெயிட் ஃபார் த கால். அம்பேர் கால்காக வெயிட் பண்ணி ஆகணும். நடுபர்ரே லீகல் டெலிவரி. ஓகே. முத்து ஆன் ஸ்ட்ரைக். முத்து உங்கள் சொத்து. டாட் பாலுங்க அமீர். டெத் ஓவரில் ஒரு டாட் பால்லாம் பெரிய விஷயம். சூப்பராக போட்டிருக்காருங்க. ஸ்லோவாக தான் போடுவா ஆடு அப்படி நீங்கள் வந்து பாண்டியா சொன்னாலும் அதே டாட் பாலை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு முத்து. லாஸ்ட் 3 balls ஆஃப் தி இன்னிங்ஸ். அமீர் டு முத்து. ஸ்ட்ரைட்டாக விக்கி கிட்ட. ஜஸ்ட் அ சிங்கிள். ஒயிட் பால். ஹென்றி நடுவர் அவர்களை. பிரஷர் ஆன் த பவுலர். செமிஃபைனல் வந்தாலே இது வந்து பெரிய ரன்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷரை பில்டப் பண்ணும். போல்டுங்க அமீர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஒரு பிரேக் த்ரூ லாஸ்டா ரொம்ப நாள் கழிச்சு. அவினேஷ் டன் அண்ட் டஸ்டட். செமையா ஆடி இருக்காருங்க. விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்கள் அவினேஷ்க்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த் லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண உள்ள போயிட்டு இருக்காரு. ஒரு ஷாட் கண்டிப்பாக எதிர்பார்க்குவாங்க டீம் நோவா. செமிஃபைனல் 1லையும் கார்த்திக் மோகன் அண்ட் டீம் டாஸை வின் பண்ணி புட்டிங் கொடுத்தாங்க. 79 ரன் செட் பண்ணாங்க பாலாஜி லெவன்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். ராக்கர்ஸ் லெவன்ஸ் டாஸை வின் பண்ணி அதே புட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் பால் என்ன டிசைட் பண்ண போதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆடி இருக்காருங்க. இது 2 ரன்னாக மாற வாய்ப்பா. ஸ்ட்ரைட்டா மகி. முத்து அடிச்சிருக்காருங்க. விக்கெட். ஜஸ்ட் அ சிங்கிள். எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். ஸ்கோர்னா ப்ரோ?
Score 90-91 will be the target, biggest target in semi-final 2. Knockout gameல chasing ரொம்ப ரிஸ்கான விஷயம். பட் 91 is the biggest target, Himalayan target. எப்படி கேப்டலைஸ் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். We'll be back in couple of minutes. டார்கெட் 91. ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 91 டார்கெட். செமிஃபைனல்ஸ் 2 91 டார்கெட் ஹிமாலயா இலக்கு. லாஸ்ட் 2 செமிஃபைனலுமே ஹை ஸ்கோரிங்காக போயிருக்கு. சேஸ் பண்ண பவர் பிளே கொஞ்சம் ஒயிட்டெலாம் அமையணும். ஓப்பனர்ஸ் சிபிஎல் பிளேயர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சாப்பாடு அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. பிளேயர்ஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு மேட்ச் பாருங்கள். பேட்ஸ்மேன்ஸ், ஓப்பனர்ஸ், அவங்க டீம் பேர் ராக்கர்ஸ். ஓப்பனர்ஸ் உள்ளே வாங்க கொஞ்சம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமீர் மற்றும் விக்கி. டார்கெட் 90 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க செமிஃபைனல்ஸ் 2ல. இந்த 12 பால் பவர் பிளே 12 பால் ரொம்ப வைட்டலாக அமையும் 2 டீமுக்குமே. ஓப்பனர்ஸ் விக்கி அண்ட் அமீர். விக்கி ஸ்ட்ரைக்கில், அமீர் நான் ஸ்ட்ரைக் 2. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கிருஷ்ணமூர்த்தி என்கிற செல்லா
ஃபஸ்ட்டு பாலே நல்ல ஒரு ஷாட்டு, ஒன்று ஒரு ரன்னுங்க. ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்சு, ஃபீல்டு சூஸ் பண்ணி ஆடணுங்க பவர் பிளே. நல்ல டாட் பால், பவர் பிளேயில் 2வது பால் டாட் பாலாக அமைஞ்சிருக்கீங்க. சாப்பாடு அவைலபிளாக இருக்குது. ஸ்டேஜ் ஆண்ட வாங்க பிளேயர்ஸ், நான்ஸ் பிளேயர்ஸ். அகைன் ஒரு நல்ல பாலுங்க, 2 டாட் பால் போட்டிருக்காரு. இன்னும் 3 பால் இருக்குது இந்த ஓவரில். ஏன்னா ஒரு நல்ல ஷாட்டு, கேட்ச், விக்கெட். அமீர் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். நல்லா போயிருக்கு இந்த ஃபஸ்ட் ஓவர் போலிங் சைடுக்கு. 2 டாட்டு, ஒரு விக்கெட்டு, 1 ரன் மட்டுமே இது வரையும். சாப்பாடு இங்கே அவைலபிளாக இருக்குது. பிளேயர்ஸ் விளையாடாதவங்க யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. கேன் ஒரு நல்ல ஷாட்டுங்க, இது பவுண்ட்ரி. இது வரையும் 1 ரன் தான் விட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பால் ஒரு பவுண்ட்ரி. லாஸ்ட் பால். ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்சு, ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 5 ரன், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ரன்னுக்கு போட்டு போயிருக்காங்க. ஒரே பவுண்டரி தான் இந்த ஓவரில். நோவாக்காக செகண்ட் ஓவரை போடுறதுக்கு தினேஷ். இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் 5 ரன் தான் வந்திருக்கு. போல்டுங்க. பேட்டிங்கில் மட்டும் இல்லை, போலிங்லையும் தினேஷ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே 91 ரன் டார்கெட்டில் பவர் பிளேல கிட்டத்தட்ட 30 ரன் ஆனா இந்த டீமோட டார்கெட் அப்படியே கம்மியாகும். பட் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஜஸ்ட் 5 ரன்ஸ். இப்போ ஒரு பிரேக் த்ரூ, பேக் டு பேக் விக்கெட்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட், இப்போ ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வாசு உள்ளே வராருங்க. இந்த என்டையர் டோர்னமெண்ட் கொஞ்சம் லேட்டாக உள்ளே வந்தாலும் இப்போ கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வராரு வாசு. முக்கியமான மேட்சை நிறைய வாட்டி மேட்சை மாற்றி கொடுத்துருக்காரு அவர் விளையாட டீமுக்காக. இப்போ கொஞ்சம் ஏர்லியாக உள்ளே வந்திருக்காரு. பேட்ஸ்மேன் நம்பர் 4 வாசு ஃபார் த டீம் ராக்கர்ஸ் 11ஸ்க்காக. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஆடி கொடுக்க போகிறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பவர் பிளே வைஸாக யூஸ் பண்ணால் அந்த டீம் கண்டிப்பாக வந்தவனே ரிவர்ஸ் கண்டிப்பாக ஒரு பவுண்டரி கிடைக்கும். திஸ் இஸ் வாட் டு வாஸ் இஸ் ஆல் அபவுட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. டென்னிஸ் பால் 8 ஓவர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்தவொடனே ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாக எல்லாருமே அமையணும். வாசுக்கு இது ஒரு முக்கியமான மேட்ச் ராக்கர்ஸ் 11ஸ்க்கும். த்ரீப்பர் ரிவர்ஷிப், இது 6ஆக மாற வாய்ப்பு இருக்குமா? பேக் டு பேக் பவுண்டரி வாசு கேபிட்டலைஸ் பண்றாருங்க ராக்கர்ஸ் 11ஸ்க்காக. இந்த இடத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தார் வாசு. இங்கே வருகை தந்திருக்கும் அண்ணன் மார்க் அவர்களே. பேக் டு பேக் 4ங்க வாசு பேட்ல இருந்து. டீம் ராக்கர்ஸ் 11ஸ்க்காக வாசு. நல்ல ஒரு அமைஞ்சிருக்கு ராக்கர்ஸ் 11ஸ்க்கு. ஃபீல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் தினேஷ். 91 ரன் போர்டில் இருக்கும் போது பெருசாக யோசிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக பிகேக்கு மேலே ஜஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விக்கி இப்போ பெரிய 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி விக்கி கிட்ட இருக்கு. முன்னாடியே வந்திருக்காருங்க. போன மேட்ச் முன்னாடியே வந்தார். நல்ல ஒரு ஷாட். இது 2ஆம் வாய்ப்பு இல்லை. ஓட்டாங்களா? இல்லை, ஓடவும் இல்லை. டாட் பால். End of the power play score 15 with loss of 2 wickets. போன மேட்சுமே இதே மாதிரி தான் பவர் பிளேல 15 மட்டுமே அடிச்சிருந்தாங்க. பட் சூப்பர்ண்ணா, பக்கா. சிபிஎல் 8.0 ட்ராஃபிஸ் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ட்ராஃபி மட்டும் இல்லை, இட்ஸ் அ க்ரௌன். சிபிஎல் 8.0 க்ரௌனை யார் எடுக்க போகிறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி சிபிஎல் 8.0 ஃபைனலிஸ்ட் பாலாஜி 11s அவங்களோட டீமை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அனதர் டீம் நோவாவா இல்லை ராக்கர்ஸ் 11s வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இங்கே பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் பிகே உள்ளே வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கரில் வாசு. ஸ்கோர் 15. ரன் அடிக்கணும் இங்கேருந்து. ஓவருக்கு கிட்டத்தட்ட 15 ரன் 14 ரன் அடிக்கணுங்க. பிகே டு வாசு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பிகே ஃபார் நோவா. நல்ல ஒரு பேசுங்க. கப்பு வேற இருக்கு, நான் பயமா இருக்கு. என் பக்கத்தில் ஒரு ட்ராஃபி இருக்கு. இது யாருக்கு போகுது? இது ரன்னர்ஸ் ட்ராஃபியா? பிகே டு விக்கி. ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. சரியான பாலுங்க.
ரூம் கிடைக்கல விக்கிக்கு. ஜஸ்ட் அ சிங்கிள். வாசு ஸ்ட்ரைக்கில். ஓவருக்கு 14 ரன் மேலே ஆடி ஆகணும் இங்கேருந்து. ஒரு டாட் பால், ஆனால் ரன்னை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க லெக் பை என்ற முறையில். பேட்ஸ்மேனோட இன்டென்ஷன் கிளியராக தெரியுது, இங்கேருந்து பெரிய ரன் ஆடி ஆகணும் விக்கியும் மற்றும் வாசுவும். ஆளுக்கு 2 பால் ட்ரை பண்ணுறாங்க, பட் போலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்க. பிகே டு விக்கி சாத்தியம்தான். ஒரு நல்ல ஒரு கேட்ச் ஆகும் இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட. அபினேஷா, சுஷில், ஒரு கேம் நாலேஜ். ஹர்திக் பாண்டியா கிளாஸ் போடல, ஹர்திக் பாண்டியா மாதிரி ஃபீல்டிங் பண்ணுவாங்க. சுஷில் எடுத்துக்காட்டு. பிகே இந்த ஒரு நல்லாவே போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும். சோ ஃபார் சோ குட். இது ஒரு பிரேக் த்ரூ அகைன். வாசு டிபார்ட்ஸ். பிகேக்கு ஒரு விக்கெட்டிங்க. டீம் நோவாக்காக பேக் டு த பெவிலியன். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் இன்னிங்ஸாக அமைஞ்சிருக்கும். வாசுக்கு கேப்டலைஸ் பண்ணியிருக்கணும். வந்த உடனே பேக் டு பேக் 2 4 நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சார். பட் ஒரு ஸ்லைட் நிக் காட் பிகைண்ட்ல. வாசு டிபார்ட்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் படையப்பா. ஷானாபாய் coming to the middle. சிங்கிள் ஹேண்டர்ல மேட்சை மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன்ல ஷானாபாய் அவரும் ஒருவர். கிரசன்ட்ல 91 ரன்ஸ். இட்ஸ் நாட் a big deal. ஸ்கோர் சாரி ப்ரோ, ஸ்கோர் ப்ரோ. End of 3 over score 19. பிகே நல்லா ஓவர் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 4 runs with a wicket. What a great piece of bowling. பிகே for Nova. இப்போ ஸ்ட்ரைக்கில் ஷட்டில் பேட்ஸ்மேன் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் படையப்பா ஷானாபாய் இருக்காரு. 5 over 70 runs still possible because the strongest batsman of Crescent உள்ள இருக்காங்க. இது ஒரு 6ங்க. 89 meters. ஃபேண்டாஸ்டிக் ஷாட். ரொம்ப கூலா இருக்காருங்க விக்கி. கூலோசா குக்கூம்பர். எவ்வளவோ பெரிய டார்கெட் இருந்தாலும் நான் உள்ள இருந்தா மேட்சை மாத்துவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் விக்கி கிட்ட இங்கிருந்து பார்க்கலாம். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் யூ ஆர் விக்கி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். எங்களை திருப்பி நீங்கள் என்டர்டெயின் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 6 நாள் தேவைப்படுது. We don't bother about the winners who you are, but still we are waiting for the entertainment. 6-4 எங்களை entertainment பண்ணுங்க. விக்கி, what a fantastic shot. Middled 89 meters. சென்னை மெல்பர்னில் அழைக்கப்படும் கிரசன்ட் மாகாணத்தில் எந்த பக்கம் அடித்தாலும் 69 மீட்டருக்கு மேலே நீங்கள் அடித்தா தான் 6 போகும். பட் ஸ்டில் விண்ட் ஃபேவராக இருக்கும். 70 ரன்ஸ் ஸ்டில் பாசிபிள் 5 ஓவரில். ஃபர்ஸ்ட் பால் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு விக்கி. ஸ்ட்ரைக்கில் ஷானாபாய். வைடுங்க. நன்றி நடுவர் அவர்களே. ஒரே பால்ல 7 ரன் இப்போ வரைக்கும். பேட்டிங்ல ஜொலிச்சாரு. இங்க ஒரு டாட் பால். சூப்பர். காம்பன்சேட் பண்ணியிருக்காரு அந்த வைடா தினேஷ். பேட்டிங்ல மட்டும் இல்ல, போலிங்ல என்னால் ஜொலிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மிஸ்ஸிட்டுங்க. பவுண்டரிக்கான ஒரு தேடல். இந்த மில்கி கவ். விக்கி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அகைன் ஒரு வைடுங்க. ஒரு டாட் பால், ஒரு வைடு, ஒரு டாட் பால். சண்டே மதியம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சாப்பிடாம இருப்பீங்க. உங்களுக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பிடுவாங்க.
உங்களை கூப்பிடுறாங்க. தயிர் சாதம்னு பார்க்காதீங்க, செமையாக இருக்குது தயிர் சாதம். உங்களுக்கு தொட்டுக்க ஊறுகாய், பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க வயிறார சாப்பிட்டு போங்க. பிளேயர்ஸ் இல்லாதவங்க கூச்சப்படாதீங்க. ஃபுட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது தான் எங்கள் கான்செப்ட், நாட் ஒன்லி ஃபார் த பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ், பிளேயர்ஸ் எல்லாம் முக்கியம், ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் முக்கியம். அங்கே லெக் சைடில் உட்காந்துருக்க நண்பர்களாகட்டும், இந்த பக்கம் ஆஃப் சைடில் உட்காந்துருக்க நண்பர்களாகட்டும், யாராலும் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வயிறார சாப்பிடலாம். அகைன் ஒரு 6 just 69 meters. Fantastic player you are, Vicky, the milky cow. One man show. 2 பேட்ஸ்மேனும் 1 man show காட்டக்கூடிய திறமையான ஒரு பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கரில் மில்கி கவ் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கரில் படையப்பா. இன்னும் படையப்பா ஸ்ட்ரைக்கில் இல்லைங்க, ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக தெரியவர் எப்பவுமே. தினேஷ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த ஓவர், என்ன பண்ண போகிறாரு? திரும்ப ஒரு 6. இந்த வாட்டி அது மோர் தென் 70 80. ஆடா, ஜஸ்ட் 79 meters. பேக் டு பேக் சிக்ஸஸ். விக்கி ஃபார் த டீம் நோவா. சாரி, பிகி பாடன், ராகஸ் லெவன்ஸ். வாட் a fantastic shot. ஜிம் மேல அடிக்க பார்த்தாரு, காத்துல அடி போய் அடி பூந்துச்சு. 79 மீட்டர்ஸுங்க. ஐயோ ஐயோ. ஸ்டில் 91 runs, ஸ்டில் பாசிபிள். ஓவர் முடிஞ்சிச்சா? இருடாலிங் ஓவர் முடிட்டோம். தினேஷ் டு விக்கி. இவங்க 2 பேர் அடிக்கடி இந்த மாதிரி போலிங் போட்டு பேட்டிங் ஆடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு. விக்கிக்கு தினேஷ் பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும் நினைக்கிறேன் இப்போ. ஆஹா, நல்ல ஒரு பந்து. டாட் பாலோட முடிக்கிறாரு தினேஷ். எண்ட் ஆஃப் 4 ஓவர் ஸ்கோர். சூப்பர் தலைவா. எண்ட் ஆஃப் 4 ஓவர் ஸ்கோர் 39 39 with loss of 2 wickets. ஆமா, கண்டிப்பா இந்த ஓவரில் பேட்டிங் டீம் உள்ள வந்திருக்காங்கன்னே சொல்லாங்க. இன்னும் 52 ரன் மட்டுமே அடிக்க வேண்டும். 24 balls, just 52 runs, still possible. ப்ரோ, நிறைய சாப்பாடு இருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேடிக்கையாளர்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு சொல்லியிருக்கோம். கூச்சப்படாதீங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அருமையான சாப்பாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க வயிறோட சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சென்னையில் இல்லைனாலும் இது ஒரு மெல்பர்ன் கிரவுண்ட், சாப்பிட்டுட்டே மேட்ச் பார்க்கலாம், படுத்துக்கிட்டு மேட்ச் பார்க்கலாம். 24 balls, 52 runs, still possible. இந்த 2 பேட்ஸ்மேன் உள்ள இருக்க வரைக்கும் still threatening for the team Nova. Big man படையப்பா, வீர் தீர். தேஞ்சிச்சு ஆல்ரெடி, நல்ல பால் தேஞ்சிருக்கு. ஸ்கோர் வந்து 39 with a loss of 2 wickets at the end of 4 overs. 24 balls, 52 runs. மேட்ச் எங்கே வேணால் எப்படி வேணால் மாறலாங்க. இப்போ முத்து வந்திருக்காரு, மேட்ச்சில் உயிர் இருக்குங்க. லாஸ்ட் ஓவர் பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு டீம் ராக்கர்ஸ் லெவன்ஸ்க்கு. சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ணாரு விக்கி. இப்போ ஸ்ட்ரைக்கில் படையப்பா. முத்து உள்ள வந்திருக்காருங்க, கம்மிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட். ஒரு லெஃப்டிக்காக நிறைய யோசிச்சு போடணும். லாஸ்ட்டாக நடந்த டிஎம்கே டிராஃபியில் முத்து பெஸ்ட் போலராக வாங்கியிருந்தார். இந்த மேட்சுக்கு எப்படி நோவாக்கு ஜொலிக்கிறார் பார்த்தே ஆகணும். பிக் ஷோ த படையப்பா ஆன் ஸ்ட்ரைக். முத்து டு படையப்பா. இங்கே ஒரு சின்ன ஒரு நிக்குங்க, ட்ராப் பண்ணியிருக்காரு. மேட்சா கேட்ச் ஆகுது. ஸ்லைட் எட்ஜ் இல்லை, அது ஒரு அவுட் சைடு எட்ஜ். தினேஷ் விட்டது கேட்சா மேட்சா பொறுத்து தான் பார்க்கணும்.
பேக்கில் வர விண்டு அதிகமாக இருக்குங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க. 2 ஓடுவாங்களா? முத்து சேஸ் பண்ணுறாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அகெயின் விக்கி ஆன் ஸ்ட்ரைக். டெய்ரி கவ் தாண்டி அவர் டேர் கவா மாறி வராரு விக்கி. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். ஆஃப் சைடில் இருக்கிற ஃபீல்டரை வெளியே உள்ளத்துக்கு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டரை வெளியே வச்சிருக்காங்க லெக் சைடில். நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப். முத்து சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்ப்பரேஷன். முத்து டு விக்கி. ஆஹா, ஃபீல்டர் இல்லைன்னா அங்கே ஆடுறதுலாம் சூப்பருங்க. என்ஜாய் பண்ணுறோம் இங்கேருந்து உங்களோட பேட்டிங்கை விக்கி. லெக் சைடில் மட்டும் இல்லை, ஆஃப் சைட்லையும் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு விக்கி. ஆஃப் சைடில் வெளியே வந்த ஃபீல்டரை உள்ளே வச்சு போட்டாங்க. பனிஷ் பண்ணியிருக்காருங்க விக்கி. அசால்ட்டாக வெளியே தூக்கி போட்டார். பவுண்டரி கிடச்சிருக்கு அவர் பேட்லேருந்து. இப்போ நோ சேஞ்சஸ் ஆன் த ஃபீல்டர். கான்ஃபிடண்டாக இருக்கார் முத்து. அகைன் அந்த இன்னர் சர்க்கிளை தாண்டி அடிச்சிருக்காரு. 2 ரன் கம்ஃபர்டபுளாக எடுப்பாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். கம்ஃபர்டபிளி டேக்கன் 2 ரன்ஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிபிஎல் 8.0 ரன்னிங் பிட்வீன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு எல்லா டீமுக்குமே. பவுண்டரிக்கான தேடல் ரொம்ப ரொம்ப கம்மி. யார் அடிக்க போகிறாங்கன்றது முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க எல்லா டீமும். பட் ரன்னிங் பிட்வீன் யாரால வேணால் ஓடலாம். இன்றைக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ரிபிள் ஓடி இருக்காங்க. டபுள்லாம் கணக்கே இல்லை. முத்து டு விக்கி. ஒரு ரிவர்ஷிப்ன்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டர் கிட்ட பாயிண்ட் திசையில் நல்லா யோசிக்கிறாருங்க விக்கி. அகைன்ஸ்ட் விண்டு ஆடுறது போல விண்டு கூட ஆட ட்ரை பண்ணுறாரு. ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபீல்டரை தாடி இருந்தால் கண்டிப்பாக அது பவுண்ட்ரி. ஏன்னா பேட்டில் நல்லா பட்டுச்சு. ரொம்ப கூலாக இருக்காருங்க விக்கி. கூலஸ் குக்கூம்பர். முத்து டு விக்கி. ஒரு விண்டு ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது லெக் சைடில். ஒரு 6 பார்க்கலாமா பிரதீப்? ஒரு நோ பாலுங்க இங்கே. பட் 2 ரன் மட்டுமே கிடைக்கும். ஃப்ரீ ஹிட்டும் கிடைக்குதா? ஃப்ரீ ஹிட் இருக்கா? நன்றி நடுவர்களே. 3 ரன் இது. சரியான ஒரு மேட்சிங்க இது. பிக்கஸ்ட் டார்கெட் 91 ரன்ஸ். பிக்கஸ்ட் டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். இந்த டார்கெட்டை ராக்கர்ஸ் 11 பால் கிடைக்கலாம் யூஸ்டு பால் தாங்க. பட் தேங்க்யூ அந்த ஃபீல்டருக்கு. எப்படியாவது கண்டுபிடிச்சி எத்தனை வந்துடுவார்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபீல்டரே உள்ள ஒன்றும் வரல ப்ரோ. எத்துட்டாருங்க. அந்த பாலை திருப்பி போட்டுருங்க. நல்ல ஒரு ஷாட் ஆக்சுவலாக. இது வாங்க ரன் இருந்தால் அது ஒரு பவுண்டரியே ஒரு 6ஆவது கிடச்சிருக்கும். விக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. அவரோட ஷோல்டர்ஸ் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா ஷோல்டர் மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. அதே பால் தான். அதில் என்ன சேஞ்சஸ்? இது கொஞ்சம் பெரிய ஓவராக அமைஞ்சிருக்கு. பெரிய ஓவர் வந்து லாங் ஓவர். ஒரு ஃப்ரீ ஹிட். விக்கி இந்த ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுவாரான்றது பார்த்தே ஆகணும். முத்து டு விக்கி. இன்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹிட் நினைக்கிறேன் இது.
வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ். இதுவும் வைடா கொடுத்துருக்காருங்க. லீகல் டெலிவரி, ஃப்ரீ ஹிட். bowler won the treat. ப்ரூஃப் பண்றாருங்க முத்து. end of 5. ப்ரோ எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 5 overs. end of 5 over score 50. end of 5 over score 50. 18 balls 41 beg you pardon 91. 18 balls 41. நீங்க அப்படி பார்க்காதீங்க. 3 ஓவர்ஸ்க்கு 41, ஓவருக்கு 2 6. மேட்சை மாற்றக்கூடும், மேட்சை மாற்றக்கூடிய 2 பேட்ஸ்மேன் உள்ள இருக்கிறாங்க. சரியான மேட்சா அமையலாம். எங்கேயும் போயிடாதீங்க. இங்கே இருக்கிறவங்க இந்த மேட்சை பார்த்துட்டே இருங்க. சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டே பாருங்கள். வீட்டில் இருந்தால் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பாருங்கள். செல்லா உள்ள வந்திருக்காரு. இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன். படையப்பா ஆன் ஸ்ட்ரைக். காத்தடிச்சா போட மாட்டேங்க. காத்தடிச்சா டாட் பால். இது ஒரு பவுண்டரியா போயிருச்சா? பவுண்டரி. லீகல் டெலிவரியா அம்பையர் இது மேலே பட்டிருக்கு. ஓகே, லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு பவுண்டரி. பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் படையப்பானாலே உண்மைதானே. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். யாருன்னா சாப்பிடலாம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, வர சொல்லுங்க. பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் செல்லா. ஷனாபாய், பிக் ஷோ ஆஃப் சிபிஎல். பெரிய ஆறுங்க. 96 அவுட் ஆஃப் 20, அவுட் ஆஃப் பவுண்டரி, அவுட் ஆஃப் சிட்டி. லாங்கஸ்ட் 6 ஆஃப் த டே. 100 மீட்டர்ஸ்ங்க. What a fantastic piece of batting. படையப்பா ஃபார் யூ. பிக் ஷோ ஆஃப் கிரசன்ட். 101 மீட்டருங்க. What a fantastic shot. The nightmare of Crescent. ஷானா பாய் உள்ள வந்துட்டாருங்க. மேட்ச் உள்ள ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா பவுண்டரியா முடிச்சிருக்காங்க. தௌலத், what a fantastic piece of fielding. தௌலத் ஃபார் யூ. நோ ரன்ஸ், ரன்னே ஓடலங்க. தௌலத் ஃபார் யூ. நோவாக்காக ஃபீல்டிங் செமையா பண்ணிட்டு இருக்காரு தௌலத். ஒரு மிட் விக்கெட்ல 89 meters from Shanabai. Big show of Crescent. படையப்பா of Crescent. இந்த பக்கம் விக்கி போன ஓவர்ல முந்தின ஓவர்ல 2 6 ஆச்சா. இந்த ஓவர்ல கேப்டலைஸ் பண்றதுக்கு நான் இருக்கேன். The big show of Crescent. Shanabai back to back sixes. Shala. What a fantastic piece of batting. Shanabai. திருப்பி ஒரு ஃபிளிக் ஸ்ட்ரைட்டா ஃபீல்ட் கிட்டியா ஆறுங்க. What a fantastic shot. Back to back sixes. 3 6ங்க. ஹார்ட் 6 மிஸ் ஆயிருக்கு. கெனடன் சொன்ன மாதிரி அந்த கான்டெஸ்ட் இன்னும் ஓபன்ல தான் இருக்கு. இந்த பால் 6 ஆச்சா கெனடன் கையில இருந்து உங்களுக்கு 100 ரூபாய் மற்றும் பொற்காசுகள் அளிக்கப்படும். ஷானாபாய் என்டர்டெய்னிங் அஸ். ஃபேண்டாஸ்டிக் ஓவர் அமைஞ்சிருக்குங்க ராக்கர்ஸ் 11க்கு. 51 ரன் அடிக்க வந்துச்சு. இந்த ஓவர் கிட்டத்தட்ட 19 ரன் வந்துருச்சு. நல்ல ஒரு பந்து. 2 ரன் கம்பர வாய்ப்பா. ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட 1 ரன் மட்டுமே. சரியான ஓவர் அமைஞ்சிருக்குங்க ராக்கர்ஸ் 11க்கு. எண்ட் ஆஃப் 6 ஓவர் ஸ்கோர்
எவ்வளோ ஸ்கோர் என்னப்பா இப்போ? ஸ்கோர் என்ன சொல்லுவா? 72. ஸ்கோர் 72. end of 6 overs, 12 balls, 19 runs ரெக்கார்டுங்க. 73 ஆம்பா. ஒரு நிமிஷம் அம்பையர்ஸ் அப்டேட் பண்ணா எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். ஓகே 73 னா 12 balls 18 runsங்க. what a fantastic match. semi-final 2 CPL 8.2 பயங்கரமான மேட்ச். the biggest league of crescent பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரே ஓவர் மேட்சை மாத்தக்கூடிய ஓவர் போன ஓவர் அமைஞ்சிருக்குங்க. இப்ப முத்து உள்ள வந்திருக்காரு. போலர் இந்த மேட்சை இந்த ஓவர்ல கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தே ஆகணும். சார்ஜ் எடுத்தே ஆகணுங்க. பெஸ்ட் போலர் ஆஃப் நோவா முத்து உள்ள வந்திருக்காரு. பட் சைக்கிள் ஷனாபாய், நான் சைக்கிளில் விக்கி, ரெண்டு பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. 12 balls 19 runs required. சரியான மேட்சா இருக்க போது. சூப்பரா போட்டிருக்காருங்க முத்து. 2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லைங்க. கிட்டத்தட்ட 7 பாலுக்கு அப்புறம் விக்கி ஸ்ட்ரைக்ல வராரு. போன ஓவர் சிங்கிள் ஹேண்டடா கேபிட்டலைஸ் பண்ணி மேட்சே மாத்திருக்காருங்க. ஷனாபாய், தி பிக் ஷோ ஆஃப் கிரசன்ட், படையப்பா ஆஃப் கிரசன்ட். விக்கி ஆன் ஸ்ட்ரைக். இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துட்டு வந்தது விக்கி. அவர் உள்ள இருக்காரு. 11 balls 17 runs. என்னமோ நடக்குது உலகத்துல. ஏய் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மாறி தான் மாறினே இருக்க வேண்டியதுதான். மாடு தோதாயத்தில் இருக்கு. டாட் பாலடா, டாட் பாலுங்க முத்து. முக்கியமான இடத்துல ஒரு டாட் பால். முத்து ஐ எம் த பெஸ்ட் பாலர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. நோவாக்காக சரியான ஒரு போலிங் முத்து கிட்ட இருந்து. 4 பால் இருக்கு. முத்து டு விக்கி. ஆரா அவுட்டா? ஸ்ட்ரைட்டா பேன் கிட்ட. முக்கியமான இடத்துல முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ முத்துங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் 108 பார்க்கறதுக்கு வெயிட் பண்ண முருகா. 108 தான். ஆம்புலன்ஸ் கமிங் இன். அவசரடி ரங்கா. எவ்வளவு பேருங்க முருகாக்கு? முருகா மட்டும் போட மாட்டாங்க யாரும். அவசரடி ரங்கா போட்டாங்க. வருது வழி விடுங்க. வள்ளி விடுங்க வள்ளிங்க. வள்ளி விடுங்கடா. வள்ளி இந்த பைக்கர்ல கொஞ்சம் வர்றோம். அப்போ ஆம்புலன்ஸ் லான்ச். Sirens. Wherever the sirens rings, ambulance coming. Muruga comes to the middle. Muthu to Muruga. முக்கியமான ஒரு மேட்ச் அமையுமா? முக்கியமான இடத்துல ஒரு பிரேக் த்ரூ முருகா. விக்கி டிபார்ட்ஸ். முத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர் ரீசன்ட் டைம்ல. சரியான ஓவரா போட்டிருக்காருங்க இப்போ வரைக்கும். சோ ஃபார் சோ குட். வந்த உடனே அடி 4 மாறுமா? மாத்திருக்காருங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்து ஜிம் ஜன்னல்ல வச்சிருக்காரு. ஆம்புலன்ஸ் உயிரை மட்டும் இல்ல டீமையும் காப்பாத்துன்றதை நாம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் முழுக்க ஜிம் ஜன்னல்ல மூடி வைங்க. ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஏடா விடமா எங்கனா படுறா நாங்க பொறுப்பு இல்ல. வரப்போங்க. TN021639 வரப்போங்க.
எலக்ட்ரிஃபைட். ஆடாடா, யுவர் ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க, ரன்னை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு முருகா. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன். பிக் ஷோ உள்ள வந்திருக்காரு. படையப்பா வீரு தீர்ரு, அந்த பாம்பு பொறுத்து உள்ள கை ஊட்டில கட்டிக்கலாம். படையப்பா ரொம்ப டைம் எடுத்துக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. இங்க இப்ப ஒரு சாத்திகமா பிரச்சோதகமா பயானகமா உள்ள வரும்போது சாத்திகமா இருந்தாரு சரியா. இப்ப டீமுக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு பயானகமா ஆயிட்டாரு. இப்ப பிரச்சோதகமா மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை. லாஸ்ட் பட் நாட் தி லிஸ்ட், அடிச்சாரு பாலிஸ் இந்தர் கேட்சக மாற வாய்ப்பு. ஸ்ட்ரைட்டா தௌலத் கிட்ட பிடிப்பாரா, பிடிச்சிருக்காருங்க. முக்கியமான மேட்ச், முக்கியமான ஓவர். முத்து, what a fantastic piece of bowling, what a fantastic bowler you are. முத்து பேட்டிங்ல தினேஷ் ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணா, இங்க bowlingல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு முக்கியமான இடத்துல. முத்து fantastic piece of bowling, முக்கியமான இடத்துல 2 விக்கெட். செட்டில்டு பேட்ஸ்மேனை கைட்டு இருக்காருங்க. 2 நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஓவர் முடிச்சடா, 6 பால் எவ்வளவு அடிக்கணும்? 6 balls 12 runs. முத்துக்கு அப்படியே பறந்து வந்து வடிகள் வர்ற முத்து. முத்து சூப்பரா போட்டாருங்க இந்த ஓவர். பேக் டு பேக் பிரேக் த்ரூ, முக்கியமான 2 செட்டில்டு பேட்ஸ்மேனை கைட்டு இருக்காரு. சரியான ஓவருங்க. ஸ்டில் பாசிபிள் 12 ரன்ன்றது ஸ்டில் பாசிபிள். பிகே உள்ள வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் 4 ரன் கொடுத்திருந்தாரு. பிரஷர் 2 பக்கமும் இருக்கு. பிகே டு முருகா. சைட்டா பிகே கையிலே 12, 5 பந்துகளில் 12. பேட் காலி, broken bat. MRF gone. அடிதாஸ் எடுத்துருவாங்க. ஐந்து பந்துகளில் 12 ரன்கள்ங்க. பிகே கான்ஃபிடண்டா தெரியுறாரு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 ரன் மட்டுமே போட்டிருந்தாரு. இந்த ஓவர் 12 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு. முக்கியமான இடத்துல 85 மீட்டர் 6 முருகா பேட்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல போய் பட்டிருக்கீங்க. வெளிய நிறுத்தி வச்சு ஆம்புலன்ஸ்ல பட்டிருக்கு 6. the most important boundary, one hit away from the victory. Raucus Lemons 4 balls 6 runs required. அடிச்சாரா ஸ்ட்ரைட்டா பேட்ஸ்மேன் கிட்ட பவுண்டரியா, ஸ்ட்ரைட்டா பவுண்டரி கண்டினியூ அடிச்சிருக்காரு. just 2 runs away from the victory. Raucus Lemons, what a fantastic match. 91 runs target, பெரிய இமாலயன் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் விக்கி மற்றும் ஷனாபாய். இப்போ இதை கேபிட்டலைஸ் பண்றது முருகா. ஆம்புலன்ஸ் ஃபார் யூ. அடிச்சாரா ஆரா தௌலத் கிட்டயா ஆறுங்க. finish up this time. Ambulance for you முருகா பாய். fantastic piece of batting. 91 target, what a fantastic piece of batting. விஜு ஷனாபாய் இப்போ முருகா ஸ்டைல்ல ஆரோட முடிச்சிருக்காருங்க. happy for you. thank you so much for entertaining us. end of the semi final 2
Rockers 11 qualify for the finale. CPL 8.0. Ambulance and Muruga. What a match. 200 ரன்னுங்க.